வெறிநாய் கடியால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாநகராட்சி, நகராட்சிகளில் 2031ஆம் ஆண்டுக்குள் விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு மையங்கள் நிறுவிட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வெறிநாய் கடியால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சி, நகராட்சிகளில் 2031க்குள் விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு மையங்கள் நிறுவிடுக என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை முதல்வர் விஜய் வழங்கியிருக்கிறார். 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அனைத்து மாநகராட்சிகளிலும் 100 விழுக்காடு குடிநீர், கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்றும், சென்னை கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் வழங்கியிருக்கிறார். 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.